நீங்க 12th முடிச்சுட்டு காலேஜ் போலான்னு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போலான்னு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஒருவேளை நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அடுத்து அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லன்னா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, கல்யாணத்துக்கு தயாராயிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில பிறந்ததிலிருந்து சாகுற வரைக்கும் நிறைய முடிவுகள் எடுப்போம். ஆனா நம்ம எடுக்கக்கூடிய சில முடிவுகள் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை அழகா மாத்தும். முக்கியமா 3 முடிவுகள். இந்த 3 முடிவுகள் தான் உங்க வாழ்க்கையை நீங்க அழகா வாழப் போறீங்களா? சூப்பரா வாழப் போறீங்களா? நிம்மதியா வாழப் போறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கக்கூடிய ஒரு முடிவா இருக்கும். நம்ம சேனல்ல போடுற முதல் வீடியோ இது. ஸோ இந்த மாதிரியான ஒரு வீடியோ முதல் வீடியோவா போட்டா உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். எனக்கும் திருப்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பண்றேன். முக்கியமா இப்ப இந்த வீடியோ போறதுக்கான காரணம், இப்பதான் 12th வந்து எக்ஸாம்லாம் முடிஞ்சுச்சு. ஸோ இந்த டயத்துல போட்டா கண்டிப்பா வந்துட்டு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும் அப்படின்னு நினைச்சனால தான் இந்த வீடியோ வந்து பண்றோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் ராஜா. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். பாட்ஷா படம் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்போம். 90s கிட்ஸா இருக்கட்டும், இன்னைக்கு 12th முடிச்சிருக்க 2K கிட்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து கண்டிப்பா பாட்ஷா படத்தை பார்க்காம இருந்திருக்க மாட்டோம். அதுல வந்து ஒரு பாட்டு வரும். வாழ்க்கையை வந்து எட்டு எட்டா பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒரு சூப்பரான ஒரு வரிகள் தான். அதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அது வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த பாட்டை எழுதின கவிஞரோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ரஜினி சார் அந்த படத்துல நடிச்சிருக்காருல, அவர் சொல்லி கூட எழுதியிருக்கலாம், அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கலாம். நம்ம சொல்றதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. கிட்டத்தட்ட வாழ்க்கையை பத்தி பேசக்கூடிய ஒரு வீடியோ தான் இதுவும். அதுலயும் வாழ்க்கையை பத்தி தான் பேசியிருப்பாங்க. அங்க எட்டு எட்டா வாழ்க்கையை பிரிச்சிருக்காங்க இல்லையா? இங்க வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட பார்வையில வாழ்க்கையை வந்து நான் 3ஆ பிரிக்கிறேங்க. 3 ஸ்டேஜா பிரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். முதல் ஸ்டேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா, 1 வயசுல இருந்து 17 வயசு வரைக்கும் முதல் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்றது 17 வயசுல இருந்து 27 வயசு வரைக்கும் செகண்ட் ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் அப்படின்றது அந்த 27 வயசுக்கு மேல நீங்க 40 வயசு வரைக்கும் இருந்தாலும் சரி, 50 வயசு வரைக்கும் இருந்தாலும் சரி, 100 வயசு வரைக்கும் இருந்தாலும் சரி, அதுதான் 3வது ஸ்டேஜ். இருக்கிறதுலே பெரிய ஸ்டேஜ் அப்படின்றது 3வது ஸ்டேஜ் தான். இந்த முதல் ஸ்டேஜ் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நம்ம அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணி இருப்போம். அவங்க தான் நமக்கு எல்லாமே. அவங்க கொடுக்கறது, அவங்ககிட்ட தான் நம்ம சாப்பிட்றோம். அவங்க தான் நமக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. ஒரு கல்வியா இருக்கட்டும், 12th வரைக்கும் எல்லாமே. இதுக்கப்புறமா அவங்க கொடுக்குறாங்க. இருந்தாலும் அப்ப வரைக்கும் அவங்க டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருப்போம். எல்லா முடிவுகளும் நம்ம அந்த வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் 17 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த முதல் ஸ்டேஜ்ல அவங்க தான் முடிவுகள் வந்து எடுப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 3வது ஸ்டேஜ் போயிடலாம். என்னடா 2வது ஸ்டேஜ் விட்டுட்டு 3வது ஸ்டேஜ் போறோம் அப்படின்னா, முக்கியமான விஷயம் 3வது ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியம் செகண்ட் ஸ்டேஜ் தான். இந்த 3வது ஸ்டேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா, எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து நீங்க அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணி இருந்தீங்களோ, 3வது ஸ்டேஜ்ல உங்களை டிபெண்ட் பண்ணி சில ஆட்கள் இருப்பாங்க. அதுல முதல் ஆள் அப்படின்னா உங்களுடைய மனைவி, உங்களோட லைஃப் பார்ட்னர் அப்படின்னு வச்சுக்கோங்க. 2வது பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகள். அவங்க வந்து உங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. அதே மாதிரி 3வதா உங்க அப்பா அம்மா உங்களை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. உங்களை நம்பி தான் இருப்பாங்க. இப்படிதான் வந்து 3வது ஸ்டேஜ் இருக்கும். ஸோ அப்ப நீங்க வந்துட்டு முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா, அப்பயும் நீங்க தான் எடுப்பீங்க. ஆனா நீங்க 2வது ஸ்டேஜ்ல கரெக்டான முடிவுகள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, 3வது ஸ்டேஜ்ல நீங்க எந்த முடிவுகள் எடுத்தாலும் கரெக்டான முடிவா தான் இருக்கும். இப்ப வந்து நம்ம செகண்ட் ஸ்டேஜுக்கு போயிடலாம். இந்த செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்றது 3ஆ வந்து பிரிச்சுக்கலாம். முதல் ஸ்டேஜ் அப்படின்றது செகண்ட் ஸ்டேஜ்ல முதல் ஸ்டேஜ் அப்படின்றது இந்த 17 டு 22 வயசு. ஸோ 17 வயசு தான் நீங்க முதலா உங்க வாழ்க்கையில தனியா முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணம். இந்த இடத்துல வந்து நீங்க டிசைட் பண்ணாம உங்களோட முடிவை வந்து இன்னொருத்தர்கிட்ட நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்க அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களோட முடிவை இன்னொரு ஆள் கிட்ட தான் விட வேண்டியது வரும். ஏன்னா அது வந்து பழகிரும். இங்க வந்து என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னா, 12th இப்ப முடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ அதுதான் வந்து இந்த முதல் ஸ்டேஜ், முதல் முடிவு. இந்த இடத்துல நீங்க சூஸ் பண்ணக்கூடிய உங்களுடைய கல்வி தாங்க. இந்த கல்வி அப்படின்றது உங்களுக்கு என்ன தேவை, என்ன வரும், என்ன படிக்க பிடிக்கும், நீங்க என்னவா ஆக போறீங்க அப்படின்றத முடிவு பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுங்க. இந்த இடத்துல நீங்க கரெக்டான ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா, அடுத்தது வேலை. அது வந்து ஈஸியா கரெக்டா அந்த ட்ராக்ல போகும். அதற்கு அடுத்தது 3வது வந்து அது நம்ம தனியா பேசக்கூடிய ஒரு விஷயம். அதை விட்டுருங்க. இது 2ம் கரெக்டா அமைஞ்சுட்டா 3வதும் கரெக்டா நீங்க முடிவெடுப்பீங்க. கரெக்டா அமையும். அதற்கு நீங்க பக்குவப்பட்டுருவீங்க. அதே மாதிரி 2வது ஸ்டேஜ், அதாவது செகண்ட் ஸ்டேஜ்ல 2வது முடிவு. இந்த 2வது முடிவு அப்படின்றது உங்களுடைய வேலை தான். இந்த வேலை வந்து எப்படின்னா, ஏதோ வந்து ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க, அதுக்காக நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 99% அப்படிதான் போறாங்க. அப்படி போகாம நீங்க பிடிச்ச படிப்பை படிச்சீங்க இல்லையா, அதற்கான வேலை இதுதான் நம்ம பார்க்க போறோம், இந்த வேலைக்கு தான் நம்ம போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான வேலையை நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அங்க உங்க வேலை கரெக்டா அமைஞ்சிடும். உங்களோட படிப்பு கரெக்டா அமைஞ்சிருது, உங்க வேலை கரெக்டா அமைஞ்சிருது. ஸோ இந்த 2 ஸ்டேஜ்லயுமே 2 முடிவுமே நீங்க கரெக்டா எடுக்கும் பட்சத்தில் 3வதா முக்கியமான ஒரு முடிவு எடுக்கணும். இது என்ன அப்படின்னா உங்களோட கல்யாண வாழ்க்கைங்க. இதை லவ் பண்ணலாம். சில பேர் கேட்பீங்க, அப்ப 17 வயசுல இருந்து லவ் எல்லாம் வராதா அப்படின்னு. என்னைய பொறுத்த வரைக்கும் என்னுடைய தாட் இது, என்னுடைய பார்வையில நான் சொல்றேன்.
இந்த லவ் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்றதுலாம் வந்து யாருக்குமே தெரியாது. ஆனால் வந்து நம்ம எப்போ வந்து அதை எப்படி சொல்றது, எஸ்ஜே சூர்யா சார் வந்து ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பாரு, அது ஒரு கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட்டை எப்போ வந்து நம்ம கொடுக்குறோன்னு ஒரு இடம் இருக்கு, அது எப்போ கொடுக்குறோம் அப்படின்றது ஒன்று இருக்கு. அது எந்த இடத்துல கொடுக்குறோன்ற பொறுத்து தான் அது கரெக்டான லவ்வா, இல்லை வந்து வேற மாதிரி போதா, இல்லை ட்ராக் மாதிரி போதா, நம்ம லைஃப் மாறுதா அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஸோ அந்த இடத்துல நீங்க லவ் பண்றதுலாம் தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு பொண்ணை பிடிச்சுதான் லவ் பண்ண போறோம், பிடிச்சுதான் கல்யாணம் பண்ண போறோம். இப்போ அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் பொண்ணு பார்க்க போவோம், பிடிச்சுதான் கல்யாணம் முடிக்க போறோம். இங்க வந்து சூஸ் பண்றதா அப்படின்றது ஒரு கேள்வி. ஏன்னா வந்துட்டு ஒரு பொண்ணை போய் சூஸ் பண்ணுன்னு சொல்றீங்க, இது கரெக்டா நீங்க கேட்கலாம். இங்க வந்து எப்படி நம்ம வந்துட்டு பிடிச்ச படிப்பை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணி படிக்கணும், பிடிச்ச வேலையை சூஸ் பண்ணி பார்க்கணும்னு சொன்ன மாதிரி இங்க வந்துட்டு ஒரு பொண்ணவோ ஒரு பையனவோ இதெல்லாம் இது ரெண்டுக்குமே 2 பேத்துக்குமே வந்துட்டு சொல்றேன் நான். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. ஒரு பொண்ணவோ ஒரு பையனோ வந்து நம்ம வந்து சூஸ் பண்ண முடியாது. பிடிச்சிருக்கும். பிடிச்சு கல்யாணம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை வாழ்வோம்ல. ஸோ அதுதான் சூஸ் பண்றது. நீங்க அவங்க கூட இருக்கணும்னு சூஸ் பண்ணீங்கன்னா இல்லையா அப்படின்னு சொல்ல வரேன் நான். அதாவது நிறைய விஷயங்கள் நடக்கும் அதுல. அதுல விட்டு கொடுத்து போறது, அவங்க விட்டு கொடுத்து போறது இதெல்லாம் நிறைய இருக்கு. அவங்க கூட நீங்க கரெக்டான ஒரு லைஃப் பார்ட்னரா நீங்களும் இருக்கணும், அவங்களும் இருக்கணும். அப்படி இருந்துட்டா அந்த 3வது ஸ்டேஜும் சூப்பரா அமைஞ்சிடும். இப்ப இந்த 3 முடிவுகளும் நீங்க கரெக்டா எடுத்துட்டீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்க வேலை கரெக்டா போகும். உங்க லைஃப் பார்ட்னர் கரெக்டா உங்களுக்கு செட் ஆயிடுவாங்க. நல்லா சம்பாதிப்பீங்க. நல்ல மனைவி அமைஞ்சிருவாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ட்ரீம் இருந்தா கூட அதை நீங்க வந்து பண்ண முடியும். அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் உங்களுக்கு குழந்தைகள் எல்லாமே இருந்தாலும் நிம்மதியான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கை வந்து கண்டிப்பா உங்களுக்கு அமைஞ்சிடும். நீங்க ஸ்டார்ட்டிங்லேயே வந்துட்டு முதல் முடிவு எடுக்கக்கூடிய இடத்துலயே வந்து நீங்க இன்னொருத்தவங்க சொல்றாங்க, அவங்க சொன்னாங்கன்னு இந்த கோர்ஸ் எடுத்தேன், எனக்கு ஏன் எடுத்தேனே தெரியலன்னு சொல்லி நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா, அடுத்த செகண்டு வேலைக்கு கரெக்டா போக மாட்டீங்க. ஏதோ ஒரு வேலை கிடைக்குது, சம்பளம் கிடைக்குதுன்னு போவீங்க. இந்த முடிவுகளே உங்களால சரியா எடுக்க முடியலன்னா, வாழ்க்கை முழுக்க உங்க கூட வாழக்கூடிய லைஃப் பார்ட்னரை நீங்க கரெக்டா தேர்ந்தெடுப்பீங்களான்னு கேட்டா, அங்க ஒரு கேள்விக்குறி, ஒரு கொஸ்டின் மார்க் வந்து வரதான் செய்யுது. ஸோ அதனால வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம எடுக்கக்கூடிய 3 முடிவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கரெக்டா தெளிவா யோசிச்சு நிதானமா நீங்க எடுக்கணும். அதுதான் உங்க வாழ்க்கையை அழகாவும் சிறப்பாகவும் சூப்பராகவும் கொண்டு போய் விடும். இதுதான் என்னுடைய தாட், என்னுடைய பார்வை. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்பதான் வர்றீங்க அப்படின்னா, ஏன்னா புது சேனல் இப்பதான் வந்திருப்பீங்க. ஸோ கண்டிப்பா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேர்ந்தா ஒரு பயனுள்ள ஒரு தகவலா இருக்கும். அதே மாதிரி நம்ம வீடியோவும் பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும். அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.